ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு 2 முட்டையை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசமாக ஜாப்பனீஸ் பஃபி ஆம்லெட் எப்படி செய்யறத பார்க்கலாங்க. செம்ம டேஸ்ட்டு. இது நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டையை எடுத்துருக்கேங்க. 2 முட்டையை 2 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி மஞ்சக்கரு மட்டும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்று உடச்சி அதில் சேர்த்தாச்சு, மறுபடியும் இன்னொன்று சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போது வெள்ளைக்கருவை ஒரு விஸ்கை வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு அடித்து வரீங்களோ அந்தளவுக்கு நல்லா பஃபியாக வருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஊற வச்சுட்டு நம்ம மஞ்சக்கரு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுவும் லைட்டாக கொஞ்சம் அடித்து விட்டுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு தவா எடுத்துக்கோங்க. அது லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சக்கரு மட்டும் அது மேலே லைட்டாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த வெள்ளை கரு பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மதமாக ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பரப்பி விட்டுருங்க. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் காரத்துக்காக அதையும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ நான் ஆரிகானோ எடுத்துருக்கேன் பாருங்கள், அதுவும் ஒரு பிஞ்சு மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷங்க தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நமக்கு சூப்பரான பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான பஃபி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலுக்கும். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்லா புசு புசுன்னு இருக்க, பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோதான். அப்புறம் என்ன, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.